ஹாய் வீவர்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பூரி தாங்க. பூரிக்கு 2 கப் மாவு எடுத்துக்கோங்க. தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு மாவை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க, நிறைய விட்டுறாதீங்க. தண்ணி நிறைய போனால் பூரி வராதுங்க, எண்ணெய் அதிகமாக குடிக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு தெளித்து தண்ணி விட்டு நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு தான் மாவு சாஃப்டாக வருங்க. பாருங்கள், தெரியுதுங்களா? என் கையில் வந்துட்டு இப்போ மாவு ஒட்டுது. நம்ம தேய்ச்சி நல்லா க்ளீனாக தேய்ச்சிட்டோன்னா மாவு கையில் ஒட்டாதுங்க. மாவு ஒட்டலைன்னா பூரிக்கிட்ட மாவு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. இது பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக தேய்ச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி நல்லா மாவை அமுத்தி தேய்ச்சிங்கன்னா பூரி நல்லா உப்பி வருங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் 1/2 மணி நேரம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க மாவு நல்லா அந்த சாஃப்டாக இருக்கும். மாவு நல்லா தேய்ச்சிக்கிட்டு எண்ணெய் நல்லா சூடு ஏறினதோடனே பூரி போட்டு பாருங்கள். லைட்டாக ஒரு சின்ன பீஸ் எடுத்து போடுங்க. பொங்கி வந்துச்சுன்னா மாவை போட்டுக்கோங்க. மாவு ஒரு சைடு லைட்டாக வேகும் போது அடுத்த சைடு திருப்பி விட்டிங்கன்னா பூரி நல்லா உப்பி வருங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும் நான் எப்படி உப்பி வருதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி உப்பி வரும்போது தாங்க எடுக்கணும். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. எண்ணெய் வந்து 3/4 சூடு இருக்கிற அளவு இருந்தால் போதுங்க. பூரி கருகாமல் எடுத்தால் நல்லாயிருக்கும். கருகிடுச்சுன்னா சாப்பிட நல்லா இருக்காதுங்க. இது பாருங்கள், இந்த அளவுக்கு பொங்குதுன்னு. இந்த மாதிரி உப்பி வரணுன்னா நம்ம மாவு எப்படி தேய்க்கிறோமோ அதில் தாங்க உப்பி வரும். அவ்வளோதாங்க, பூரி ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்கள், இது பூரி குருமாங்க. இந்த குருமா வீடியோ இன்னொரு டைம் உங்களுக்கு போட்டுறேன்.